அப்பா பாஸ்ட் அவே அப்புறம் எந்த ஃபெஸ்டிவலும் நான் வந்து இது கொண்டாடல. ஒரு மாதிரி இதாவே இருந்துச்சு. அதுதான் ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கும். எப்பவுமே நம்ம பசங்க இல்லையே, நம்ம அக்கா வந்து அங்க இருக்காள் எப்படின்னு சொல்லி. Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com. Darling 3D Diwali deals. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த பவர் நம்ம வந்து எல்லா லேடிஸையும் கூப்பிட்டு நம்ம வந்து அவங்கள மகாலட்சுமி மாதிரி அவங்க நினைச்சு அவங்களுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்து நம்ம இது பண்ணணும். வீட்டில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஒரு காலத்தில் வந்து நாங்கள் வந்து தீபாவளிக்கெலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்வீட்டே பண்ணுவோம். நாங்கள் வந்து ஒரு ஸ்டால் வச்சு வி கிவ் அ லாட் ஆஃப் ஸ்வீட். கபாலீஸ்வரன் கோவில் போகிறதுக்கு முன்னாடி அந்த கார்னர்ல நிறைய கடைகள் இருக்கும்ல, அந்த இடத்துல தான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். இந்த ஸ்மால் அந்த ஐட்டம்ஸ், இந்த காரு வண்டி அதெல்லாமே வந்து நம்ம பேக் பண்ணும் போதே வந்து கிளீனாக நம்ம அதை பபிள் ரேப் பண்ணி எதுவும் ஒன்றுக்கு ஒன்றும் இடிச்சுக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் பபிள் ரேப் பண்ணி யாரெல்லாம் கொலு வைக்கிறாங்களோ அவங்க ஸ்டாண்டர்டா இந்த படி வாங்கி வச்சிருவாங்க. ஸ்டீல்ல வந்து அழகா பண்ணி வைக்கிறாங்க, கொலுக்குன்னே வைக்கிறாங்க. ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலாக நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி ரகுராம் மேம் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க குயிக்காக அவங்கள போய் மீட் பண்ணிடலாம். ஸோ நவராத்திரி அப்படின்னாலே நம்ம தமிழர்களில் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகைன்னே சொல்லலாம். மறக்க முடியாத ஒரு நவராத்திரினா அது இன்னைக்கு மேம். அப்போது நாங்கள் வந்து இதே ஸ்ட்ரீட்டில் இன்னொரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் வந்து அப்போது அப்பா அம்மா எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க ஷூட்டிங்கில். அது ஸோ எப்பயாவது தான் நம்ம வந்து அப்பா அம்மா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வாட்டி அந்த வாட்டி நவராத்திரி வரும்போது நான் அப்போது ஒரு 8-9 வயசு தான் இருப்பேன். அப்போது அம்மா வீட்டில் இருந்தாங்க நவராத்திரிக்கு அப்படி சொல்லிட்டு நான் ஆசையாக அந்த குலு எடுத்து வைக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது மறக்க முடியாத ஒரு நவராத்திரி. அப்போது என் தாத்தா எல்லாருமே இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் வண்டர்ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஓகே, சூப்பர். ஸோ நவராத்திரி அப்படின்னாலே அதில் முக்கியமானதே அந்த பெண் தெய்வம் அவங்க தான். ஸோ அவங்களோட பவர், அவங்களோட அந்த ஒரு எந்து எல்லாமே தான் வந்து சேர்ந்தது தான் அந்த ஒரு நவராத்திரியாக வந்து நம்ம வந்து அந்த 9 days வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதோட கதை பற்றி சொல்லுங்கள் மேம். கதை பற்றி என்ன சொல்கிறது, துர்கா தேவி அவங்களுடைய இதுதான். ஸோ ஈவில் வந்து இது பண்ணுறது. ஸோ வெஸ்ட் பெங்காலெல்லாம் பயங்கரம் வித்தியாசமாக கொண்டாடுவாங்க அந்த நவராத்திரியே. வெஸ்ட் பெங்காலாக இருக்கும், நார்த் சைடில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சவுத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி கொலு பொம்மையை வச்சு ஐடில் மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து வர்ஷிப் பண்ணுறது. அண்ட் நம்ம அதுவும் அஷ்டலக்ஷ்மி அப்படின்றது துர்கா தேவி, சரஸ்வதி அப்படின்னு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும். இந்த அஷ்டலக்ஷ்மிக்கு ஒரு பொறுப்பு இருக்கும். வரலக்ஷ்மியாக இருக்கட்டும், கஜலக்ஷ்மியாக இருக்கட்டும். ஸோ அவங்க ஒரு ப்ராஸ்பெரிட்டி கொண்டு வர்றது. அன்னலக்ஷ்மியாக இருக்குதுன்னு அவங்க வந்து வீட்டில் வந்து சாப்பாடு பொங்கணும் அப்படின்றது, ஹாப்பினஸ் பொங்கணும் அப்படின்றது. சரஸ்வதினா நம்ம படிப்பு நல்லா இருக்கணும். ஸோ எல்லாமே இஸ் தேர் வித்தின் எவ்ரி விமன். ஒரு வீட்டில் ஒவ்வொரு விமனுக்கு அந்த கேரக்டர் இருக்குது. ஸோ அது வந்து அந்த டைமில் வந்து வி ஆர் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பவர் நம்ம வந்து இது பண்ணி ஸோ எல்லா லேடிஸையும் கூப்பிட்டு நம்ம வந்து அவங்கள மகாலட்சுமி மாதிரி அவங்க நினச்சி அவங்களுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ் கொடுத்து அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்து நம்ம இது பண்ணும்போது ஸோ தட் இஸ் ஆல் என்ன சொல்கிறது, ஒரு வீட்டில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஸோ அது வந்து ஒரு நம்ம ப்ரே பண்ணுறோம், மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். யாருக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம்னா நம்ம என்டையர் ஃபேமிலிக்காக, என்டையர் நம்ம எங்கே இருக்கோமோ நம்ம ஃபேமிலியே நல்லா இருக்கணும், அந்த அஷ்டலக்ஷ்மியும் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்றது தான். சூப்பர், அழகாக சொன்னீங்க. அண்ட் லாஸ்ட் இயர் நம்ம இதே மாதிரி நவராத்திரிக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம் கலாட்டால இருந்து. அப்போ உங்கள் சிஸ்டர்லாம் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து வீடே செம்ம ஒரு வைபாக இருந்தது. இப்போ வந்து அவங்க இல்லை, ஏன் வரல? அவங்க ஜான்ல தான் வராங்க இந்த வாட்டி. ஸோ ஏன்னா இந்த எவ்ரி இயர் வர முடியாது. டிக்கெட் பாத்தீங்கல்ல, பிரைஸ் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்போ ட்ரம்ப் வேற ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து
டக்கு டக்குன்னு வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு. ஸோ அதனால அவங்க அதுதான் ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்கும். எப்பவுமே நம்ம பசங்க இல்லையே, நம்ம அக்கா வந்து அங்கே இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, பாட்டுலாம் பாடினாங்க போன வாட்டி. ஆமா. ஸோ எஸ், அவங்கள நானுமே மிஸ் பண்ணுறேன், சொல்லிடுங்க மேம். கண்டிப்பா. ஓகே, ஸோ நவராத்திரி அப்படின்னாலே பயங்கர ஒரு வைபாக இருக்கும், நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும். அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் ஒன்று கூடுவாங்க, நிறைய பேர் வந்து நம்ம வீடு வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு மெமரி. அது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் கூட்டிட்டு வருவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து தீஸ் ஆர் த டைம்ஸ் வேர் தே லேர்ன் நம்ம கடவுளை பத்தி ஒரு ஸ்டோரிஸ், ஒரு கடவுளுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி பத்தி அவங்க கத்துக்கிறதா இருக்கட்டும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்கேன். நிறைய இதில் வந்து கல்யாண செட்டப்பு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ எவ்ரிதிங் தட் எதெல்லாம் ஆஸ்பிஷியஸான ஒரு விஷயம், பாசிட்டிவான ஒரு விஷயம், அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சு இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி இருக்கும், இதான் நம்ம கல்ச்சர்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பேசிக் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் அவங்க வளரும் போது அது அவங்க வந்து அவங்க ஃபிலாசபிக்கலாக அவங்க அதோட டீப் மீனிங் என்னன்றது வந்து அந்த ஸ்டோரியோட பிஹைண்டு வந்து அப்போ தான் தெரியும். அதோட பின் கதைகள் என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படின்றது. வெறும் கதைகள் இல்லை அவங்க அது. ஸோ அதுக்கான நிறைய டீப் மீனிங் இருக்குது அப்படின்றது தான். எஸ் மேம். ஸோ நீங்கள் எப்போ ப்ராப்பராக இந்த கதைகள் எல்லாமே நீங்கள் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அந்த ஒரு ஆசை விளையாட்டு மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும், பண்டிகை நம்மளுக்கு லீவு அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். ஸோ அந்த கதைகள் நீங்கள் எப்போத்துலேருந்து கேட்க ஆரம்பிச்சிங்க? அதை எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? நிறையா பாட்டி வந்து நிறைய சொல்லுவாங்க கதைகள். 2 பாட்டியுமே, பாமா பாட்டி அப்பா சைடில் அவங்களும் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அதே மாதிரி சரோஜினி அம்மான்னு சொல்லிட்டு எங்களோட அம்மன் நாங்கள் கூப்பிடுவோம், அம்மாவோட அம்மா. அவங்களும் வந்து நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாட்டி அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு லெசன் எங்கேருந்து வரும்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அம்மா சொல்லி கொடுக்குறது அது மாதிரி. ஸோ அதனால அவங்களெல்லாம் இந்த டைமில் மிஸ் பண்ணுவேன். ஏன்னா பிகாஸ் அவங்க இந்த மாதிரி வைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அவங்க பாட்டி ஞாபகம் தான் வரும் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்றது தான். அவங்களும் ஆசையாக வைப்பாங்க அப்படின்றது தான். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து உங்கள் அப்பா பற்றி சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக நவராத்திரி அப்போது அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த பண்டிகையில் நம்ம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு அது ஒரு ஃபீல் இருக்கும்ல. அது அப்பா வாஸ் டூ பிஸி. சினிமாவில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தனால அவர் பார்க்குறதே அபூர்வமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே சமயத்தில் 4 ஷூட்டிங் 5 ஷூட்டிங் பண்ணுற ஒரே நாளில் 4 ஷூட்டிங் நடக்கும் உங்களுக்கு. ஒரே செட், ஒரே ஃப்ளோரில், மீன் டிஃப்ரெண்ட் ஃப்ளோரில் ஒரே ஸ்டுடியோவில் நடக்கும். ஓகேங்களா? ஒன்று தெலுங்கு நடக்கும், ஒன்று ஹிந்தி நடக்கும், ஒன்று தமிழ் நடக்கும். அந்த அளவுக்கு அப்பா ரொம்ப பிஸியாக இருந்த டைம் அதெல்லாம். ஸோ அதனால் அவர் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்னால் தீபாவளியில் தான் பார்ப்போம். தீபாவளி டைம் தான் அவங்களுக்கு, நவராத்திரிலலாம் அவங்களுக்கு வந்து பிரேக் வராது. தீபாவளி டைமில் தான் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பேமெண்ட் ஜாஸ்தி இருக்கும் பிகாஸ் ஆஃப் இந்த ஹாலிடேனால. ஸோ நவராத்திரிக்கெலாம் வந்து ஷூட்டிங் அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க பிஸியாக தான் இருப்பாங்க. ஸோ ஆனால் அப்பா இருக்கும்போது அந்த ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்னா நிறைய பேருக்கு அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுல வந்து அப்பாவும் அம்மாவும் சூப்பர். தே கிவ் ஸ்வீட் டப்பா. அப்போ ஒரு காலத்தில் வந்து நாங்கள் வந்து தீபாவளிக்கெலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்வீட்டே பண்ணுவோம். நாங்கள் வந்து ஒரு ஸ்டால் வச்சு வி கிவ் அ லாட் ஆஃப் ஸ்வீட், கோபால் ஐயர் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. அவர் எங்கள் தாத்தா அவர் பெரிய செஃப், அவர் ஈரோட்டில் இருந்தார். ஸோ அவர் வந்து கோபால் ஐயர்னு சொல்லிட்டு ஸ்வீட் பண்ணுவோம். ஆனால் அவர் ஐயர் கிடையாது, ஆனால் அது கோபால் ஐயர் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அடுத்து கேட்ட போறேன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டு. இல்லை ஓகே, அது என்னன்னு தெரியல, அது பேர் அவ்வளோ அந்த மாதிரி ஒன்று அமைஞ்சுது. ஸோ அது சூப்பராக இருக்கும். எங்கள் தாத்தாவோட ஸ்வீட் வந்து அவ்வளோ வாயில் அப்படியே வச்சா அப்படி மெல்ட் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும், பியூராக இருக்கும். அப்போல்லாம் வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக இருந்தது அந்த காலத்தில். இந்த ஜென்ரேஷனுக்கு தான் ஆர்கானிக் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அந்த ஜென்ரேஷன்லாம் வந்து பயங்கர ஆர்கானிக்காக இருக்கும். ஸோ வி ஆர் பிளெஸ்டு. நாங்கள் 80s கிட்ஸ் 90sலாம் பிறந்தவங்களுக்கு வந்து இட் இஸ் பிளெஸ்டு. ஹெல்த் வைஸ் வந்து தேர் குட் அப்படின்றது தான். இப்போ தான் வந்து நிறைய கலப்படம்
அது இதெல்லாம் நடக்குது. இப்பெல்லாம் மென்ஷன் பண்றாங்க, அது மென்ஷன் பண்ணது அது உண்மையான்னு தெரியல. எஸ் மேம், சூப்பர். ஸோ நம்ம கொலு பத்தி பேசலாம். ஸோ வந்து இங்க இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பழமையான ஒரு 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 கொலு பொம்மை இது அப்படின்னா எதை சொல்வீங்க? பழமையானதா? ஊஞ்சல்ல பிள்ளையார் உட்காந்துருக்காருல, ஆமா, அவரு பழமையான பிள்ளையார். அதே என்ன மாதிரி வயசு இருக்கும் அந்த பிள்ளையாருக்கு? நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். ஓகே, 20 இயர்ஸ் இருக்கும். மிச்சத்தில் ஓவர் த பீரியட் அப்படியே கலெக்ட் பண்ணது தான். மிச்சவங்கெல்லாம் ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி. நான் நவகிரகம் இந்த வாட்டி வந்து வாங்கியிருக்கேன், ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ நவகிரகில் வந்து இது புது இது. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு வந்து தசாவதாரம் 10, அஷ்டலக்ஷ்மி 8, நவகிரகா 9, அந்த 8, 9, 10 அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் நான். நைஸ் மேம். நீங்க வாங்குனீங்களா? நீங்க நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். எங்க வாங்குனீங்க? எவ்வளவுன்னு சொன்னா நம்ம மக்கள் வந்து ஃபியூச்சர்ல போய் வாங்குறாங்க. நான் இது இப்போதான் அமேசான் நம்மளுக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம மைண்ட்ல என்ன வைக்கணும்னு நம்ம மைண்ட்ல நினைக்கிறது வந்து அமேசான் கொடுத்துருது. போய் நம்ம வாங்குறதோட அது கொடுத்துருது. ஸோ அதனால அமேசானுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது தே ஹாவ் வெரி குட் கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது கபாலீஸ்வரன் கோவில் போறதுக்கு முன்னாடி அந்த இது கார்னர்ல நிறைய கடைகள் இருக்கும்ல, அந்த இடத்துல தான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். இந்த ஸ்மால் அந்த ஐட்டம்ஸ், இந்த காரு வண்டி அதெல்லாமே வந்து ஐ காட் இட் ஃப்ரம் கபாலீஸ்வரன் கோவில் அந்த பக்கத்துல கடையில தான் வாங்கினேன். ஓகே ஓகே. சரி, அது எவ்வளவு அமௌண்ட் இருக்கும், பிரைஸ் இருக்கும்னு சொன்னீங்கன்னா? பிரைஸ் சொல்லணுமா? இல்ல, நம்ம பாக்குற மக்களுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆட் ஆன் பண்ணிப்பாங்க, அதுக்கு தான் கேட்டேன். அவங்களே கணிச்சிட்டுமே. சரி, ஓகே ஓகே. நம்ம கிட்ட கொலு பொம்மையில என்னென்ன பொம்மைகள் இருக்கு, அவங்களோட பேர்கள்லாம் அப்படியே சொல்லுங்க. ராமர், ஃபர்ஸ்ட் ராமர், சீதா லக்ஷ்மண், ஹனுமான் இருக்காங்க, மீனாட்சி அம்மன் இருக்காங்க, அப்புறம் சிவன் இருக்காங்க, சிவன் பார்வதி, விநாயகர், முருகர் அங்க அந்த ஃபேமிலியாவே அங்க இருக்காங்க. அப்புறம் துர்காமா, அப்புறம் வெங்கடாச்சலபதி, அதுக்கப்புறம் திருப்பி மீனாட்சி அம்மன், அதுக்கப்புறம் வந்து மகாவிஷ்ணு, சரஸ்வதி, ராகவேந்திர சுவாமி, ஐயப்பன், காளிங்கநர் கிருஷ்ணன், அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் பிரம்மா, சாய்பாபா, அவங்களும் துர்கா தேவி தான், காயத்ரி தேவி, முருகர், அப்புறம் சூரிய பகவான், அதுக்கப்புறம் வந்து விநாயகர் 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 விநாயகர், நட்ராஜர், ஐகிரீவர், தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, ராஜராஜேஸ்வரி, வராகி அம்மன், மாரியம்மன், அதுக்கப்புறம் அந்த பக்கம் பின்னாடி ஒரு அம்மன் இருக்காங்க, சரஸ்வதி, ஃப்ரண்ட்ல வந்து மேரு, அதுக்கப்புறம் வந்து நவகிரகம். அண்ட் இப்போ நான் லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி அப்படியே புதுசு மாதிரி இருக்கு, ஆனா 1 இயர் ஆயிடுச்சு. அண்ட் வந்து நீங்க சொன்னீங்க அந்த விநாயகர் வந்து 20 வருஷம் பழமை வாய்ந்தவர்னு. இப்படி மெயின்டைன் பண்றீங்க? இதெல்லாம் எப்படி நீங்க ப்ராப்பரா அகைன் நீங்க பேக் பண்ணி? ஆமா, ப்ராப்பரா பேக் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஆல் வேல்யூபிள் திங்ஸ். ஸோ அதனால வந்து ப்ராப்பரா பேக் பண்ணி எந்த ஒரு அடிப்படாம எதுவும் அடிப்படாம பாத்துக்கணும் அப்படின்னு. ஓகே, பேக் பண்ணி அதோட பேக்கிங் எப்படி மேம்? பேக்கிங் எப்படி டிஸ்பேச் பண்றீங்க அப்படின்னா அதோட கிளீனிங்ல எப்படி பண்ணுவீங்க? ஆமா, கிளீனிங் இருக்கும். நம்ம பேக் பண்ணும் போதே வந்து கிளீனா நம்ம அதை பபிள் ரேப் பண்ணி எதுவும் ஒன்றுக்கு ஒன்றும் இடிச்சுக்காம இருக்கிறதுக்காக நாங்கள் பபிள் ரேப் பண்ணி அப்புறம் வைக்கிறது தான். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ப்ரொசீஜர் எப்படி மேம்? இப்போ நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம், செட் பண்ணிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் அந்த பூஜை முறை அது அந்த 9 நாளுக்குமே எப்படி இருக்கும்? ஈவினிங் அம்மா நல்லா பூஜை பண்ணிட்டு இது வைப்பாங்க, பிரசாதம் சாமிக்கு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த 9 days இப்போ இல்லை ப்ரொசீஜராக எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ அது வைக்கிறதுல இருந்து ஆமாம் அது எப்படி அமாவாசையில் அன்னைக்கு வச்சுருவோம் நாங்கள், அடுத்த நாள் வைக்கக்கூடாதுன்னுவாங்க. ஸோ அமாவாசை அன்னைக்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுபடி நான் தான் வந்து எனக்கு எந்த சாமி வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து வைப்பேன். ஓகே. ஸோ இந்த படிக்கட்டு எங்க மேம்? நீங்களே வீட்டில் எங்கன்னா ஒரு இடத்துல வச்சிருப்பீங்களா இந்த படிக்கட்டு? யா இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா எல்லார் வீட்லயும் யாரெல்லாம் கொலு வைக்கிறாங்களோ அவங்க ஸ்டாண்டர்டா இந்த படி வாங்கி வச்சிருவாங்க. ஓகே ஓகே. அது ஸ்டீல்ல வந்து அழகா பண்ணி வைக்கிறாங்க, கொலுக்குன்னே வைக்கிறாங்க. ஸோ அதனால இட்ஸ் ஈஸி ஃபார் டு
அசெம்பிள் பண்ணுறதுக்கும் டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எத்தனை படிகள் வைப்பாங்க மேக்ஸிமம்னா? 9 இருக்கு, 12 அந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆட் நம்பர்ஸில் போயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த கொலு பற்றி நவராத்திரி பற்றி அவ்வளோ தெரியறதில்ல. ஸோ நம்மள மாதிரியான சில ஆட்கள் தான் இன்னும் அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நவராத்திரி அப்போது அந்த கொலு வைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? அது ஏன்னா இப்போது ஃபெஸ்டிவல்ஸே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நானே வந்து நடுவில் இன்னொரு வீட்டில் இருந்தோம்னு சொன்னேன் இல்லையா, இதே ரோட்டில். அந்த வீட்டிலேருந்து இங்கே ஷிஃப்ட் அப்போ வச்சுட்டு இருந்தோம். ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் அப்பா பாஸ்ட் அவே. அப்புறம் எந்த ஃபெஸ்டிவலும் நான் வந்து இது கொண்டாடலை. ஒரு மாதிரி இதாகவே இருந்துச்சு. அப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், இல்லை நம்ம எப்படி இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் வந்து இட் ஹேஸ் டு பி பிரைட், இட் ஹேஸ் டு பி கலர்ஃபுல், இட் ஹேஸ் டு நம்ம கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வீட்டில் அப்போ தான் வந்து ஒரு ஐஸ்வர்யம் அது எல்லாமே இருக்கும். நம்ம வந்து ஒரு வீடை வந்து ஃபெஸ்டிவலை நம்ம கொண்டாடினா தான் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கும் போது, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது அந்த விஷயம் வந்து அப்போ தான் வந்து இட் வில் ஹேப்பன். ஸோ இல்லைனா வந்து நம்மளும் டெட்டாக அப்படியே இருந்தோம்னா அது வந்து பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இந்த கல்ச்சரை நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும் போது நல்லா இருக்கும் அப்படின்றது தான் பாசிட்டிவிட்டி பேசிக்லி. ஸோ இப்போ இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் மக்களுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்லிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து பசங்களுக்கு இதெல்லாம் வந்து இவ்வளோ கதைகள் இருக்கா அப்படின்ற ஃபஸ்ட்டு கதையை கற்றுக்கிட்டாங்களேனாலே வந்து சில பேர் அது மித்துன்னு கிண்டல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மித்துன்றது வந்து மித்தோட அதோட டீப் மீனிங் என்னன்றது வந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டீப் மீனிங் இருக்கும் அப்படின்றது தான். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டோரி அப்படின்றது தான். ஸோ இட் இஸ் அ மெசேஜ். அந்த மெசேஜ் என்னன்றது வந்து நம்மளுக்கு அது கன்வே பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டோம்னா தட் இஸ் அ பெஸ்ட் திங். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு பேசிக் இதெல்லாம் வந்து பேசிக் கற்றுக்கிட்டனாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அண்ட் என்னைக்காவது ஒரு நாளில் லைஃப்பில் நம்மளுக்கு அது அப்ளை ஆகும். அந்த மீனிங் ஃபுல்லான ஒரு விஷயம். மகாபாரதம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில் ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அது எல்லாருக்குமே கற்றுக்கணும் அப்படின்றது தான். சேக்ரெட் நீட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். 3-5 விடுங்க, நட்சத்திரா எழுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ்.